இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். பிரம்ம முகூர்த்தத்துல கும்பிடுறோம். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கறதே முதல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? அப்ப எழுந்திருச்சு கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பலன்கள்? இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா அந்த நாளுக்கான முதல் நேரம் அப்படின்னு சொல்றது. முக்கியமா சக்தி கண்டிப்பா நமக்கு கொடுத்தே ஆகணும். மிஸ் ஆகவே ஆகாது. நம்ம கேட்கிற நல்ல விஷயமா அது கேட்கணும். இப்ப நமக்கானது, மற்றவங்களுக்கானது, நம்ம தொழிலுக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக, வீட்டு செல்வத்திற்காக, குழந்தைகளோட படிப்பிற்காக, ஆரோக்கியமான ஒரு உடலுக்கு இது ஒரு சீக்ரெட். சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய முறை. ஏன்னா நமக்கு எதனா ஒண்ணு வேணும்னா நான் கண்டிப்பா பாருங்களேன், நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க இந்த தான் சீக்ரெட்டா செய்வாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்தாங்க பேசிட்டு இருக்கேன். நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்கன்னா ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. யார் அந்த ட்ரீட்மெண்ட் வராங்க இல்லையா, அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு சாமி கிட்ட வைப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சீக்கிரமாக குணமாயிடுவீங்க அப்படின்றது அர்த்தம். சீக்கிரமாக குணமாகி போயிட்டதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் ஏன் போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் திருப்பி இங்கே வர வேலை இருக்காது, பூரணமாக குணமாயிட்டீங்க அப்படின்றதும் அர்த்தம் இல்லையா? ஸோ இதுதான் இங்கே ஸ்பெஷல். எங்கள் நித்யா மேமை பார்க்கணும் நிறைய பேர் வர்றது இதுதான். இங்கே வந்தாங்கன்னா குணமாயிடுவாங்க. எல்லாத்துக்குமே இங்கே இருக்குங்க ட்ரீட்மெண்ட்டு. நான் அதுதான் எல்லா ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். கிட்னியாக இருக்கட்டும், கிட்னி பிரச்சனையாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், சொரியாசஸாக இருக்கட்டும், இல்லை உடம்பு ரொம்ப பருமனாகி குண்டாகி நடக்க முடியாமலாம் இருக்கீங்களா, ஃபேட்டி லிவர் இருக்கா, வாங்க அதுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது. முடி கொட்டுதா இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்கா, ரொம்ப க்ளோவாக இல்லையா, முகம் அசிங்கமாக இருக்கா, பங்கு வந்துடுச்சா, மங்குன்னு சொல்லுவாங்க அது வந்துடுச்சா, கருவளையம் வந்துடுச்சா, எல்லாத்துக்கும் இங்கே இயற்கையான மருத்துவம் இருக்கு. அதாவது செயற்கையே கிடையாதுங்க. இங்கே ஃபுல்லாக மூலிகை. சித்தர்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த மூலிகை மருந்தை தான் உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மருந்து கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணுறாங்க. இதுதான் எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரோட ஸ்பெஷல். எங்கள் நித்யா மேமோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து இவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ அன்பை சம்பாரித்து வச்சுருக்காங்கன்னா நிறைய பேர் குணமாகி அவங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அதான் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஆன்மீகம், ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோங்க. எனக்கே அது வந்து எப்படி கேட்டே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம். யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் கடைப்பிடிக்கிறீங்க? ஏன்னா என்னாலாம் முடியல. யார் அதை கடைப்பிடிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு சாமி கும்பிட்றீங்கன்னு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் மேம். நிறைய வந்து நான் ஏன் இவ்வளோ வந்து ஒருத்தர்கிட்டயும் ஒரு விஷயம் ஒரு வீடியோலையும் பேசுறேன்னா, இங்கே நான் ஷூட்டிங்க்கு வரும்போதே பேஷண்ட்டை பார்க்குறேன். யார் எப்படி குணமாகி போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, உங்களை பற்றி எவ்வளோ புகழ்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் அங்கே கொஞ்சம் கேட்டுப்பேன். நான் கேட்டுட்டு வந்து தான் மேம் நிறைய சொல்கிறேன். வாங்க இங்கே வந்து குணமாகி போங்க அப்படின்னு நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறது என்னன்னா, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க மேம். வந்தால் எல்லாரும் நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, இருக்கிற காலத்தில் வியாதி இல்லாமல் கஷ்டப்படாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எங்கள் மேமோட ஆசை. உங்களுக்காக யாரா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்கன்னா அவங்க பேர்லாம் சொல்லி சித்தர்கிட்டையும் நிறைய வேண்டிப்பாங்க எங்கள் மேமை. மேம் இப்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிடுறோம். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறதே முதல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? அப்போ எழுந்திரிச்சு கும்பிடுறவங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லுங்க மேம். நார்மலா மேம், இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா, சில நேரங்கள் நம்ம கிரக நிலைகளை பொறுத்து நல்ல நேரம் போட்டிருப்பாங்க. இதுல முக்கியமா ஓரைகள் போட்டிருப்பாங்க. ஸோ அதுலயுமே ஒவ்வொரு நாளும் காலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா அந்த நாளுக்கான முதல் நேரம் அப்படின்னு சொல்றது. முக்கியமா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, உலகமே அப்படி பரபரப்பா ஏங்கிட்டு இருந்து ஒரு ரெஸ்ட் அப்படின்னா அதிகாலை அந்த 3 to 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நிசப்தமா இருக்கும்.
ஆமா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த க்ரௌட் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு சத்தமோ எதுவுமே இல்லாம நிசப்தமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ம். நம்ம எந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோமோ நமக்கு கிடைக்கும். ம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க கேட்டீங்கன்னா சீக்ரெட்டா இதான் பண்ணுவாங்க, வெளில ம். சொல்லவே மாட்டாங்க. நான் ஆமா. சொல்றேன், ம். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ம். என்ன நினைக்கிறோமோ ஒரு மண்டலம் எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது அந்த சக்தி கண்டிப்பா நமக்கு கொடுத்தே ஆகணும், ம். மிஸ் ஆகவே ஆகாது. ம். நம்ம கேட்குற நல்ல விஷயமா அது கேட்கணும். ம். ஸோ நமக்கானது, மற்றவங்களுக்கானது, நம்ம தொழிலுக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக, வீட்டு செல்வத்திற்காக, குழந்தைகளோட படிப்பிற்காக என்ன கேட்குறோமோ அந்த நேரத்துல நமக்கு அது கிடைத்தே தீரும். ம். ஏன்னா இந்த அண்டத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் சித்தர்கள் வந்து ஈர்த்து அப்படியே நமக்குள்ள வச்சிருந்தாங்க, தனக்குள்ள வச்சிருந்தாங்க. அந்த ஜீவனுக்குள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஒளித்து வச்சு தான் அவங்க மகான்களாக இருந்தாங்க. கண்டிப்பா. அப்ப சித்தர்கள் கிட்டலாம் போகும்போதே ஒரு ஆறா தெரியும் பாத்தீங்களா? ம். அந்த ஆறா அப்படின்னு சொல்றதே இதுதான். பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள் எந்த ஒரு ஜீவன் அதிகமாக நிலைநிறுத்தி கொள்கிறதோ அது இந்த பூமியில் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி இல்லை, இறைநிலையை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிரம்ம முகூர்த்தம் சாதாரண நேரம் கிடையாது. தினம்தோறும் பிரம்ம முகூர்த்தம் வருது, நிறைய பேர் அதை தவற விட்டுடுறோம். இப்போ காலையில ஒரு 4:30 மணி 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும், அது ரொம்ப முக்கியம். தினம்தோறும் ஒவ்வொருத்தரும் 7 மணில இருந்து 8 மணி நேரம் உறக்கம் ரொம்ப அவசியம். இப்பெல்லாம் லேட் நைட்ல தூங்குறாங்க. ஆமா, 12 1 மணி ஆயிடுது 1 மணி படுக்கிறதுக்கு. 2 மணிக்கு தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிக்கிறேன், அப்ப 8 ஹவர்ஸ் நான் தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரத்தில் கண்டிப்பாக தூங்கணும். சூரிய உதயம் ஆன பிறகு நம்ம உறக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம உறக்கத்துல இருக்கும்பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா உடல்ல அதிகமான உஷ்ணம், பித்தம் சார்ந்த நோய்கள் நிறைய வருது. பித்தம்னா நம்மளுடைய கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் பிளாடர்ல ஸ்டோன் வருது, ஜாயிண்டிஸ் வருது. அப்போ லிவர் ரிலேட்டடா வர ப்ராப்ளம் எல்லாமே சூரிய உதயத்துக்கு பிறகும் நம்ம தூங்கிட்டே இருந்து உடல்ல அதிகமான பித்தம் அதிகரிச்சு வரக்கூடிய நோய்கள் தான். காலையில நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 4:30 மணி, முதல்ல எந்திரிக்க கஷ்டமா இருக்கா, ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது. ஒரு 4:35 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நல்ல காலை கடன்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, காலையிலே குளியல் எடுக்கிறது இன்னும் சிறப்பு. குளிச்சுட்டு நல்லா தீபம் ஏற்றி வச்சுட்டு பிராணாயாமம் பயிற்சி செய்யுங்க. சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீர் உணவு இன்றி எப்படி 1000 வருடம் வாழ்ந்தாங்க. மூச்சு பயிற்சி மட்டும்தான், ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் எடுப்பாங்க. இப்போ 1000கணக்கில் குகைகள்லையும் எப்படி அவ்வளோ தியானம் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரப்பயிற்சி, சரம்னா நம்மளுடைய பிராணன், பிராணாயாமம் நம்மளுடைய மூச்சை ஒழுங்குபடுத்துதல். ஸோ அந்த பயிற்சி செய்யும்போது அதுவும் காலையில நமக்கு ஆக்சிஜன் நல்லா பியூரா இருக்கும். ஸோ அப்போ அந்த காற்று எடுக்க எடுக்க நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா, டிப்ரெஷனா எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. ஸோ மைண்டு, மனம் நல்லா தெளிவான ஒரு நிலைக்கு பக்குவம் அடையும். மனம் பக்குவம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கண்ணீர் விடுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுறோம், இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இது கிடைக்கல அது கிடைக்கல, எதுவுமே வேண்டாம். அமைதியா உங்க மூச்சை வந்து கவனிச்சு அந்த பிராணாயாமம் செய்யும்போது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு கண்டிப்பா வசப்படும். அடுத்ததாக தியானம் முடிச்சுட்டு நம்ம யோக பயிற்சிகள், சின்ன சின்ன யோக பயிற்சிகள் செய்யும்போது ஃபர்ஸ்ட் மனதிற்கான பயிற்சி செய்கிறோம், அடுத்து உடலுக்கான பயிற்சி ஒரு அரை மணி நேரம் செஞ்சுட்டு சின்ன சின்ன யோக பயிற்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உடலும் மனமும் நமக்கு திடப்படும். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வெயிட் லாஸ் பண்ணுமா, நாளையிலேருந்து ஜிம்முக்கு போறேன் மேம், ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ போல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. எதுக்கு ஜிம்மு? அதான் யோகாசனம் அழகா வீட்டிலே உட்காந்து பண்ணலாம், அழகா பண்ணுங்க. இது ஒரு காயகற்ப முறை. அப்ப காலை நேரத்துல பண்ணிட்டு அப்படியே நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சூரிய உதயம் வரும், அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு சவுண்ட் சொல்றதே அப்படியே ஆனந்தமா இருக்கும். அப்படியே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க, செம்மையா இருக்கும். சூரிய பகவானோட அருள் ஆதவன் அப்படியே ஒளி கதிர்கள் நம்ம மேல காலையில வரும். அது சன்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை இளம் கதிர்கள் வரும்போது நேரா நம்ம பாக்குறது, சில மணித்துளிகள் அப்படி பார்க்கும்பொழுது கண்ணுக்குமே அது சிறந்த பயிற்சி. நீங்க எல்லாம் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்கல்ல, சூரியனை வந்து வெயில் வந்த பிறகு நேரா பார்க்க கூடாது. காலையில சன்ரைஸ் ஆகும்போது இளம் கதிர்கள் வரும்போது அது நேரா நம்ம கண்களுக்கு பார்க்கும்போது ஒரு குளிர்ச்சி இருக்கும். அப்படி டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் அந்த பயிற்சியை செய்யுங்க, கண்களுக்குமே அது சிறப்பான ஒரு பயிற்சியா இருக்கும். அப்போ அப்படியே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு, ஸோ கதிரவனுக்கும் நல்ல ஒரு நன்றி செலுத்திட்டு நான் ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஸோ அன்றைய நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. டான்னு 9:30க்கெலாம் தூக்கம் வந்துடும் நைட்டு. ஏன்னா 4:30க்கு எந்திரிச்சிட்டோம், கண்டிப்பாக தூக்கம் வரும். ஆரோக்கியமான ஒரு உடலுக்கு இது ஒரு சீக்ரெட், சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய முறை. ஏன்னா நமக்கு எதனா ஒன்று வேணும்னா நான் கண்டிப்பாக பாருங்களேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த தான் சீக்ரெட்டாக செய்வாங்க. ஸோ இதை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், மருத்துவ செலவே இருக்காது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கடைப்பிடிப்போங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு கடவுள்கிட்ட நிறைய பிரார்த்தனை வைப்போம், நமக்கு என்னென்ன வேணுமோ கேட்கலாம். அந்த நேரம் நமக்கு என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அதை விட எங்கள் மேம் சொன்னது உற்சாகமாக இருக்கலாம், அன்றைக்கி ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா சீக்கிரமாக தூங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். தூக்கம் வரலன்றீங்களே, இந்த 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சூரிய நமஸ்காரம், அதுக்கப்புறம் குளித்து பூஜை பண்ணி அப்படியே ஒரு சுறுசுறுப்பு வந்துடுங்க. அதனால் ஹாப்பியாக இருப்போம். வேறு என்ன உடம்புல என்ன பிரச்சனைனாலும் வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துக்கும் இங்கே சொல்யூஷன் உண்டு. நிறைய டிப்ஸு நிறைய கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, வாழ்க வளமுடன், நல்லா இருங்க. சீக்கிரமாக குணமாகி, ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடம்புல வியாதி இருந்தாலும் சீக்கிரமாக குணமாகி நல்லா இருங்க. நிறைய கோவில்களும் எங்கள் மேம் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஸ்பெஷல், ட்ரீட்மெண்ட்டும் ப்ளஸ் கோவிலும் போனீங்கன்னா சீக்கிரமாக சூப்பராக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஆயுசும் கூடும். இங்கே வந்தீங்கன்னா நீண்ட ஆயுசோடு வாழலாம். வாழ்க வளமுடன். நீங்கள் இங்கே வர முடியலன்னா தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேம் என்னைக்கு வராங்கன்னு கேட்டுட்டு அங்கேயே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.